கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் போகலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து பார்த்தோம். அந்த தியானித்து பார்த்த விஷயங்கள் நிறைய நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். நம்மளுக்கு முதல்ல என்ன ஆகணும்னா, தேவனை நம்ம தேடுறோம்னாக்கா முதல்ல நம்மளுக்குள்ள விசுவாசம் வரணும், தைரியம் வரணும். எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் யாருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அவங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். விசுவாசம் வரணும், ஞானம் வரணும். ஞானம் வந்துச்சுனாக்கா ஞானத்தோடு பேசணும். யார்கிட்ட பேசணும், ஞானத்தோடு பேசணும் அப்படின்றது நாங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும். என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்துச்சு இல்லையா, ஞானம் வந்த பிறகு நம்மளுக்கு என்ன ஆகணும், இச்சை அடக்கம் வரணும். பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைகள் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அது பண்ணிக்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இச்சை அடக்கம் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்நாட்களில் நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ நடந்துக்கும் போதோ எது பண்ணாலும் நம்ம பொறுமையாக இருக்க நம்ம பார்க்கணுங்க. அப்புறம் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். அதை இங்கே என்ன சொல்கிறா பாருங்க, பொறுமையாக கற்றுக்கணும். நம்ம பொறுமை கற்றுக்கின பிறகு தேவ பக்தி வரணும். தேவ பக்தி வந்த பிறகு நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கணும். புரியுதுங்களா? தேவ பக்தி வந்துச்சு, நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. நம்ம என்ன பண்ணுறோங்க, தேவனுக்குள்ள ஐக்கியமாயின்னு இருக்கிறோம். அப்புறம் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சகோதர சிநேகம் வரணும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு அன்பு செய்யணும். ஒருத்தருக்கு அந்த அன்பை என்ன பண்ணணும், பெருகு செய்யணும். ஏன்னா தேவ பக்தி எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்குள்ள என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாதுங்க. அந்த அன்பு வரணுன்றாருங்க. அப்புறம் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நம்மளாம் என்ன பண்றோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருக்கு கனி கொடுக்குற மக்களாக நம்ம என்ன பண்ணிடுறோம், மாறுறோங்க. அதுக்காகத்தான் நம்மளை அழைக்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னாக்கா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழணும். நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணணும், எழுப்பி நம்ம வெளியே கொண்டு வந்து நம்ம பிரகாசிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறாருங்க. அதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளுடைய அழைப்பையும் நம்மளுடைய தெரிந்து கொள்வதையும் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருங்கோ. அப்போ தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் மேலும் மேலும் வளர முடியும்ன்றாரு. அப்புறம் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அவர் சொன்னபடி கேட்டு நம்ம நடந்தாக்கா நித்திய ராஜ்யம் கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? 1000 வருஷமா நம்ம என்ன பண்ண போறோம், உயிரோட இருக்க போறோம். அந்த நித்திய ராஜ்யம் கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம தியாகம் பண்ணித்தான் ஆகணும். புரியுதுங்களா? சில சகிப்புத்தன்மை நம்மளுக்குள்ள வரணுங்க. சில சமாதானங்களுடைய பேச்சுகள் நம்மளுக்குள்ள வரணுங்க. மேற்றுமையான கண்கள் சிந்தனைகள்லாம் எடுத்து போட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறணுங்க. அதுக்காக தான் நம்மளை அழைக்கிறாருங்க. அவங்க சொல்கிறாருங்க ஒரு வார்த்தை, நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்ன பண்ணிவிடுவேன், இறந்து போயிடுவேன். இந்த கூடாரத்தை விட்டு நான் போயிடுவேன். இந்த கூடாரத்துக்குள்ளே நான் இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன், உங்களுடைய விசுவாசத்தை நான் எழுப்பி உங்களை பிரகாசிக்க வைக்கிறேன். நீங்கள் பிரகாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்கள்லாம் வாழ்ந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்தாங்க. அந்த கொஞ்ச நாட்களில் இந்த உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிச்சிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக எப்படியாவது நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம அதன்படி வாழ்ந்தாக்கா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய பெருமைக்கு இல்லை, தேவனுடைய மகிமைக்கு இதெல்லாமே. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.